ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நாங்கள் கேசரி தான் கிண்ட போகிறோம். தம்பிக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறதுனால கேசரி கிண்டலாம் அப்படின்னு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் முந்திரி திராட்சை வதக்கிக்கிறேன். நெய் காஞ்சிட்டு நான் முந்திரி திராட்சையை வதக்கிக்கிறேன். இந்த முந்திரி திராட்சை வதக்கின நெய்யிலேயே இந்த ரவா நான் வந்து இதெல்லாம் ஒரு சொம்பு எடுத்துருக்கேன். இந்த ரவா வந்து நான் வதக்கிக்கிறேன். ஏன் சொம்பில் கொட்டியிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் தண்ணி ஊற்றலாம் கரெக்டாக. இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். ரவாவை இந்த மாதிரி நெய்யிலே வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்குவோம். 1 கப்பு ரவா எடுத்தோம், அதனால் இதால் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். அதனால் ஒரு சொம்பு ஊற்றிக்கிறேன். 1 கப்பு ரவாவுக்கு எடுத்ததுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட நான் அந்த கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். தம்பிக்கு ரெட் கலர் தான் பிடிக்குன்ட்டு ரெட் கலர் வாங்கிட்டு வந்திருக்கு. போதுமா வச்சுட்டு இப்போ நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம ரவாவை போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான். போடுங்க. இது கட்டி பிடிக்காம கிண்டணும் கொஞ்சம். அதனால் 2 பேர் போட்டு கிண்டிகிட்டு இருக்கோம். போட்டுருங்க. ஜீன் சேர்த்துக்கிறோம். போதும், பார்த்துட்டு போட்டுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் முடிச்சு சீனியை போட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் இறக்கி வச்சு நெய் சேர்த்துக்க வேண்டியதான். அது போடணும், இறக்கி வச்சு போடுவோம். அதான் வதக்கி வச்சுருக்கோம். இது போட்டுருவாங்க. சுகர்லாம் சேர்த்து நாங்கள் கிண்டிட்டோம். நல்லா கேசரி நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து நெய்யில் வதக்கி வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நெய் சேர்க்க போகிறேன். நாங்கள் இது கூட இப்போ நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே கொஞ்சம் டால்டா சேர்த்தேன், அதனால் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்குறேன். கேசரி கிண்டது மாதிரியே நீங்களும் கேசரி கிண்டி பாருங்கள். கிண்டி மாதிரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.